வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி பலாக்கொட்டையை வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த பிரியாணிக்கு ஒரு ஸ்பைஸ் பேஸ்ட் அரைச்சி பண்ண போகிறதுனால நல்லா மசாலேதாராக இருக்கும். பலாப்பழம் சாப்பிட்டு பலாக்கொட்டையை தூக்கி போட்டுறாதீங்க. பலாக்கொட்டை வச்சு நீங்கள் கிரேவி பண்ணலாம், கட்லெட் பண்ணலாம், பிரியாணி பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்கள் குழம்புல கூட சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை நல்லா அலம்பிட்டு ஒரு 1-1 1/4 கப் பலாக்கொட்டையை நீங்கள் குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளில இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஒரு கவர் இருக்கும், அதை உரிச்சிடலாம். நீங்கள் இந்த பலாக்கொட்டை கவரை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா காய வச்சுட்டு கூட நீங்கள் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கலாம். கவர் உங்களால் கட் பண்ண முடியலன்னா 2 பாதியாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த கவர் ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். அடுத்ததாக நம்ம ஒரு மசாலா மிக்சர் பண்ண போகிறோம். அதுக்கு சில பல இன்க்ரீடியன்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகளை சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ஒன்று மேலே ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் கருப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பேடிகை இல்லைனா காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. பேடிகை மிளகாயில் காரமும் இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். ஒரு அரை பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் கருகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ளேமை லோவில் வச்சுடுங்க. ஒரு 6-8 லவங்கம் சேர்த்துக்கலாம். உங்கள் லவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜாப்பத்திரி, ரொம்ப வேண்டாம், ஒரு சிட்டிகை போதும். அதுக்கப்புறமா ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். என்னோடய ஏலக்காய் குட்டியாக இருந்ததுனால நான் 6 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெருசாக இருந்தால் நீங்கள் 4 சேர்த்தா போதும். இதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு சிட்டிகை போதும். இந்த மிக்சரை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது நீங்கள் பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ பிரியாணி பண்ணுறீங்களோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் வறுத்த அதே கடாயில் ஸ்பைசஸ் எடுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4-5 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எனவே இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் நம்ம அரைக்க போகிறதுனால நான் தக்காளியை பெருசாக சேர்த்துருக்கேன். தக்காளி குழையணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக அப்படியே வெந்தால் போதும். அப்படியே மேல் தோல் மட்டும் துவண்டு உங்களுக்கு சாஃப்ட் ஆகும். அந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வதக்கி வச்ச இந்த தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி மிக்சரை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். பலாக்கொட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸுக்கு, டயபிட்டிஸ், கட் ஹெல்த்துக்கெலாம் ரொம்ப நல்லது. பி விட்டமின்ஸும் ஃபைபரும் அதில் நிறையவே இருக்குது. அதனால் அப்பப்போ உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க, தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ நம்ம ஆற வச்ச ஸ்பைசஸ், வெங்காயம் தக்காளி மிக்சர் எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ் அரையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தனியாக ஸ்பைசஸை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முழு கரம் மசாலா, அதாவது கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் பிரியாணி பண்ணுறதுக்கு எந்த பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ்லேருந்து நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா 3 வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி லைட் ப்ரௌன் கலராக மாறட்டும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போது 3 முழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதாவது பச்சை மிளகாயை நான் கட் பண்ணல, கீரல் எதுவும் போடல, அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். அதாவது ரொம்ப காரம் கொடுக்காது, வாசனை மட்டும் கொடுக்கும். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு மிக்சர், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பைஸ் மிக்சரை இந்த எண்ணெயில் வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வாசனை போகும். வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா சேர்க்குறது ஆப்ஷனல் தான், அவசியப்படாது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஹெவி மசாலா சேர்த்துருக்கிறதுனால பிரியாணி மசாலா நீங்கள் சேர்த்தாலும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்காது. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா அடித்த தயிரில் ஒரு 1/4 கப் இதில் சேர்த்துருங்க. தயிர் திரியாக இருக்கக்கூடாது, நீங்கள் நல்லா பீட் பண்ணியிருக்கணும். தயிர் சேர்க்கும் போது ஃப்ளேமை லோக்கு வச்சுட்டு நீங்கள் உடனே கலந்து விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு தயிர் திரியாமல் ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருக்கும். தயிர் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நேச்சுரல் புளிப்பும் கிடைக்கும், ப்ளஸ் நல்ல ஒரு மசாலா பேலன்ஸும் கிடைக்கும். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கிற அந்த பலாக்கொட்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன்.
நல்லா கலந்து விட்டுருங்க. பல்லாக்கொட்டைக்குள்ளே மசாலா உரைக்கிறதுக்காக இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்க போகிறோம். 3 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஜென்டலாக கலந்து விடுங்க. நீங்கள் ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம 3 கப் அரிசி சேர்த்துருக்கிறதுனால 4.5 கப் தண்ணி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கும் போது நம்மளுக்கு அரிசியுமே ஒரு 20-25% வெந்துடும். தண்ணி கொதி வர வரைக்கும் அப்பப்போ கிளறிட்டே இருங்க. கடைசியாக தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புதினா இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு தம் போட்டுருங்க. தம் போடும்போது ஃப்ளேம் லோவஸ்ட்டில் இருக்கணும். மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரைஸ் குக் ஆகிடும். 20 மினிட்ஸ் கழித்து உடனே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறிட்டு சர்வ் பண்ணணும். 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு உள்ளே இருக்கிற மாய்ஸ்சர்லாம் நல்லா செட் ஆகி அரிசி உதிரி ஆகிடும். கலந்து விட்டுட்டு மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேவைப்பட்ட கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.